இந்த வீடியோ வந்து மல்லிகை பூவை மாடி தோட்டத்தில் வளர்க்குறதோ இல்லை நிலத்தில் வளர்க்குறதா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இப்போ சீசன் நல்ல மல்லிகைப்பூ வளருது. ஸோ வந்து நான் இப்போ வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி சிசர்ஸ் எடுத்துகிட்டு போங்க. பூவெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அந்த ரிமைண்டர் இருக்குள்ள அதை வந்து அந்த அடுத்த லீஃப் வர வரைக்கும் அந்த ஸ்டெம்மு தெரியாத அளவுக்கு கட் பண்ணி ப்ரூன் பண்ணி விட்டுட்டோம்னா அடுத்த 10 டேஸில் திருப்பி அழகாக வந்து அதிலிருந்து வேறு புது ஸ்டெம் வளருது. அதுலேருந்து ஒரு 5-6 மொட்டு வருது. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இப்போ கொஞ்ச நாளாக அது மெயின்டைன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் நான் இப்போ கண்டுபிடிச்சோம். சரியா, அந்த ஸ்டெம்முக்கு கீழே வரைக்கும் கட் பண்ணணும். நான் இப்போ காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி பண்ணிங்கன்னா அடுத்த 10 டேஸில் வந்துடுது. டெய்லி ஒரு எப்சம் சால்ட்டு கொடுக்கலாம். இல்லைன்னா லெமன் இருக்குல்ல, ஒரு லெமனை புழிஞ்சு நல்லா 1 லிட்டர் தண்ணியில் கலந்துட்டு எல்லா மல்லிகை செடிக்கும் கொடுத்தோன்னா நல்லா பூ கொடுக்குது. நல்லா பெரிய பெரிய பூ வேறு வருது. நான் வீடியோலேயே இப்போ காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து புது ஸ்டெம் வந்து வளரும். அந்த இடத்துலேருந்து புதுசாக வந்து அதிலேருந்து ஒரு 5-6 மொட்டு வைக்கிது. அப்படியே ப்ரூன் பண்ணி விட்டுட்டே வரணும். நம்ம மல்லிகைப்பூ மட்டும் எப்போவுமே ஒரு சிசர்ஸை கையில் வச்சுக்கோங்க. எடுக்கும்போது பூவை எடுத்துகிட்டு இமீடியட்டாக அப்படி கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு பூ கிடச்சிட்டே இருக்கும். ரொம்ப பெரிய பெரிய பூ வேறு கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ. அடுத்தது வர இதில் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். அதிலேருந்து புது ஸ்டெம்மு நீட்டாக வளருது. அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அதிலேருந்து ஒரு 5 மொட்டு வச்சுருக்கு. அதையும் நான் காமிச்சிருக்கேன். அதையும் செக் பண்ணுங்கள். நல்லா மல்லிகைப்பூ வந்து எந்த மெயின்டெனன்ஸும் கிடையாது. எந்த பூச்சியும் வரதில்லை. ஒன்லி திங் வந்து நம்ம எப்சம் சால்ட்டும் லெமன் தண்ணியும் ஊற்றிட்டு வந்தால் போதும். வேலைக்கு போகிறவங்க கூட நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதில் தெரியுதுங்களா, புதுசாக ஒரு அதுலேருந்து வளருது. அந்த மாதிரி கட் பண்ணி விட்டது தான் இது. இதிலேருந்து வந்து அதுக்கு மேலே பாருங்கள் 4 மொட்டு வரைக்கும் வச்சுருக்கு. இன்னும் கொஞ்சம் நிலத்துலலாம் இருந்ததுன்னா ஒரு 5-6 மொட்டு நல்லா பெருசாகவே வைக்கும். உங்களுக்கு நிறையா லாபம் கிடைக்கும். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 1/2 முழமாவது பூ கிடைக்கும்.